வணக்கம். ஹெலன்ஸ் இன்ஃபோ சேனல் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். குயிக்லி 10 சென்டென்சஸ் பார்ட் 9. இது வரைக்கும் பார்ட் 8 வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற பார்ட் 9 வரைக்கும், பார்ட் 8 வரைக்கும் நீங்கள் பார்த்தவங்க இந்த பார்ட் 9குள்ளே வாங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் நம்ம கற்றுக்கலாம். ஒரு 10 சென்டென்சஸை நம்ம குயிக்காக பார்க்க போகிறோம். இந்த 10 சென்டென்சஸும் நம்ம அன்றாடம் வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய சென்டென்சஸ் தான். முதலாவது, data is not enough. Data is not enough. தகவல், டேட்டா என்றாலே தகவல் அல்லது இன்ஃபர்மேஷன். கொடுக்கப்பட்ட தகவல் போதுமானதாக இல்லை. enough என்றால் போதும், is not enough, போதுமானதாக இல்லை. Data is not enough. முதலாவது என்னது? Data is not enough. தகவல் எப்படி இல்லை? போதுமானதாக இல்லை. தகவல் போதுமானதாக இல்லை. இரண்டாவது, live honesty. live honesty. அதுனா ஹானஸ்ட்லி, ஹானஸ்ட் என்றால் நேர்மை. நம்ம எப்படி வாழணுமா? live honestly, நேர்மையாக வாழ வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தும் இந்த வாக்கியம். live honestly, live honestly. மூன்றாவதாக, speak frankly. speak frankly. நிறைய பேர் நம்ம சொல்லுவோம், ஃப்ராங்காக சொல்லணுன்னா எனக்கு ஒரு யோசனை தோணுது. ஃப்ராங்காக சொல்லணுன்னா அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஃப்ராங்க் என்ன? வெளிப்படையாக சொல்லணும்னா ஸ்பீக் ஃப்ராங்க்லி அப்படின்னா வெளிப்படையாக பேசு, எதுவும் உள்ளே வச்சு பேசாதப்பா. ஸ்பீக் ஃப்ராங்க்லி, தெளிவாக பேசு. பேசுறது பார்த்திங்கன்னா எதையுமே உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று வச்சு பேசாத, வெளிப்படையாக பேசு அப்படின்னு சொல்கிறத நம்ம எப்படி பேசலாமா? ஸ்பீக் ஃப்ராங்க்லி. ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பீக் ஃப்ராங்க்லி. நண்பா, வெளிப்படையாக பேசு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா, tell me when to go. tell me when to go. எனக்கு சொல்லு. tell me, எனக்கு சொல்லு எப்போ போகணும்னு. when to go. tell me when to go. எனக்கு சொல்லு எப்போ போகணும்னு. எங்கே வேணா இருக்கலாம், அந்த ஊருக்கு போகிறதா இருக்கலாம், இல்லை காலேஜுக்கு போகிறதா இருக்கலாம். tell me when to go. எப்பொழுது செல்ல வேண்டும் என்று எனக்கு சொல். tell me when to go. chew well. நல்ல மெல்லு. chew well. chewing gum சொல்லுவோம் தெரியுங்களா? அந்த chewing gumனா வேறு ஒன்றும் இல்லை, chewing gum சொல்லுவோம். that is chewing gum. chewing gum அது எப்படி? ஒரு பசை. அந்த பசையை மெல்ல வேண்டும், மெல்லுதல். அப்படி என்றால் chew. chew well. chew well. please chew well the food. நல்ல சாப்பாடு என்ன பண்ணணும்? நல்லா மசிச்சு சாப்பிடுப்பா, நல்லா மென்று சாப்பிடுன்னு சொல்லுவோம்ல. that is chew well. ஆறாவதா, stay focused. stay focused. அது என்ன stay focused? அது என்னன்னா ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணு, ஒரு செயலை செய்யறதுக்கு முழுவதுமாக கான்சென்ட்ரேட் பண்ணு. 100% உன்னுடைய அட்டென்ஷனை அதில் வை. ஓகேவா? 100% அட்டென்ஷனை வை. எதுவும் டிஸ்ட்ராக்ட் ஆகாதப்பா. டிஸ்ட்ராக்ட்னா என்னது? அந்த உன்னுடைய நோக்கத்தை விட்டு விலகாத, உன்னோட கோலை விட்டு விலகாத, ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணு, கான்சன்ட்ரேட் பண்ணு. தட் இஸ் ஸ்டே ஃபோக்கஸ்ட். என்னது? ஸ்டே ஃபோக்கஸ்ட். அந்த நீ என்ன எடுத்துக்கிட்டியோ அந்த விஷயத்தை முடிக்கிற வரைக்கும் ஸ்டே ஃபோக்கஸ்ட். ஓகேவா? ஸ்டே ஃபோக்கஸ்ட் அப்படின்னா உன்னுடைய நிலையிலிருந்து கொஞ்சம் கூட விலகாமல் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட அந்த டாஸ்க்கை முடி அப்படின்னு சொல்லணும்னா ஸ்டே ஃபோக்கஸ்ட். ஏழாவது, கீப் இட் யுவர் செல்ஃப். நீ உனக்குள்ளே வச்சுக்கப்பா, உங்ககிட்டே வச்சுக்கோ. ஐ வில் ஆஸ்க் யூ ஆஃப்டர் சம் டைம். நான் உங்ககிட்ட அப்புறம் கேட்குறேன். ஓகேவா? கீப் இட் யுவர் செல்ஃப். நீ வச்சுக்கோ. கீப் இட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறோம்ல. நீ வச்சுக்கோ, ஒன்று இப்போ தர வேணாம். கீப் இட் யுவர் செல்ஃப். எட்டாவது, மீல் இஸ் ரெடி. உணவு தயாராக உள்ளது. மீல் இஸ் ரெடி. மீல் இஸ் ரெடி. meal is ready. I am hungry. Yeah, the meal is ready அப்படின்னு சொல்லலாம். crush it. crush it அப்படின்றது ஒரு காமனான ஒரு எக்ஸ்பிரஷன். அது ஏதாவது ஒரு ஜாப், ஏதாவது ஒரு வேலையை நீங்கள் பர்டிகுலராக சூப்பராக செய்ய முடியாது, அதை சரியாக செஞ்சுட்டேன் அப்படின்னும் போது அந்த கோலை ரீச் பண்ணிட்டேன்னு க்ரஷ் அப்படின்னு சொல்லுவோம். க்ரஷ் இட். க்ரஷ் இட் அப்படின்னா தீர்த்து கட்டு, முடிச்சிரு, பர்ஃபெக்டாக பண்ணு. ஸோ ஒரு வேலையை சிறப்பாக செய். ஸோ கம்ப்ளீட்டாக அந்த டீமை என்ன பண்ணணும்? தோக்கடிக்கணும். க்ரஷ் இட். க்ரஷ் இட். crush it. Finally, do it now.
Do it now, not do it yesterday. Sorry, not do it tomorrow or do it a day after tomorrow. Do it today. That is, do it now, now itself. இப்போவே செய். Do it now. Don't postpone. என்ன பண்ணக்கூடாது, தள்ளி போடாது. Don't postpone. Do it now. இப்பொழுதே செய். Do it now. Do the homework now itself. Do it now. Do it now அப்படின்னா இப்பொழுதே செய். நம்ம இன்றைக்கி பார்த்த இந்த 10 சென்டென்சஸை திருப்பி நான் ஒரு தடவை படிக்கிறேன். டேட்டா இஸ் நாட் எனஃப். தகவல் போதுமானதாக இல்லை. லிவ் ஹானஸ்ட்லி. நேர்மையாக இரு. ஸ்பீக் ஃப்ராங்க்லி. வெளிப்படையாக பேசு. டெல் மீ வென் டு கோ. எனக்கு சொல்லு எப்போ போகணும்னு. சீவ் வெல். நல்லா மென்று, நல்லா மெல்லுப்பா. ஸ்டே ஃபோக்கஸ்ட். ஒரே கான்சன்ட்ரேஷனில் இரு. கொஞ்சம் கூட அங்கேயும் இங்கேயும் நகராத. ஸ்டே ஃபோக்கஸ்ட். கீப் இட் யுவர் செல்ஃப். நீயே வச்சுக்கோ. மீல் இஸ் ரெடி. உணவு தயாராக இருக்கிறது. க்ரஷ் இட். க்ரஷ் இட் என்றால் வெற்றி பெறுவதற்கு நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி அடித்து தும்சம் பண்ணு. க்ரஷ் இட். டூ இட் நாவ். இப்பொழுதே செய். இந்த 10 சென்டென்சஸும் இந்த பார்ட் 9ல் நீங்கள் ஒவ்வொன்றையும் கேளுங்க. கேட்டுட்டு எதனா சந்தேகம் இருப்பின் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில், கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து நிச்சயமாக நான் எப்பயும் ஒன்று சொல்லுவேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒர்க் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ அதே மாதிரிலாம் பெர்ஃபெக்ஷன் வரணும்னா என்ன பண்ணணும்? ஸோ எப்பயுமே பெர்ஃபெக்ஷன் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லுவேன். ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ தான் நம்ம பெர்ஃபெக்ஷன் நம்ம ரீச் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் இந்த பார்ட் 9 நல்லா கேளுங்க. இதுக்கு முன்னாடி இருக்க பார்ட் 8 வரைக்கும் கேட்டு பாருங்கள். எதுனா சந்தேகம் இருப்பின் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பாஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.